வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவை போட போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ரோமனுடைய ரசிகர்கள் மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு ரெட் கலரில் ஹார்ட்டை போட்டு விட்ருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு நினச்சிக்குவேன். வீடியோ பார்த்து முடிச்சு கடைசியில், அதாவது ரோமன் ரெயின்ஸ் இஸ் த யூனிவர்சல் சாம்பியன், ஹெட் ஆஃப் த டேபிள். அவர் தான் பார்த்தீங்கன்னா WWEலே டாப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லலாம். எங்கள் அண்ணன்டா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் அண்ணன் லெவலுக்கு வச்சுருக்குறாங்க. ஆனால் போடா ரோமன் ரெயின்ஸு கடுப்பாக இருக்குது. எப்படா தோப்பான்? சும்மா சாம்பியன்ஷிப்பே வச்சுக்கிட்டு இருக்கான். எரிச்சலாக இருக்குது. இந்த மாதிரி சில ஃபேன்ஸும் சொல்லுவாங்க. ஏன் அப்படி ரோமன் ரெயின்ஸை நெகட்டிவிட்டியாகவே பேசுகிறாங்க? அப்படி பேச காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக ரகுமானுக்கு ஏதோ அந்த சேனல் டெர்மினேட் ஆனதுலேருந்து மண்டை கலந்துட்டுன்னு அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி ஏன் இந்த டாப்பிக்கை நான் இன்றைக்கி எடுத்தேன் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டிங்கில் தான் தெரியும். அதனால் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சரி NXTலாம் விட்டு தரங்களா மெயின் ராஸ்டருக்கு வந்துட்டார். சரி ராக் அனோலி ஃபேமிலி இப்படிங்கிற பெரிய பட்டத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது. சரி ரோமன் ரெயின்ஸுக்கு வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா கொடுத்த வாய்ப்பை அவர் தக்க வச்சுக்கிட்டாருன்னா இல்லை. ஆரம்பத்தில் அவருக்கு மை ஸ்கில் இல்லை, போட்ட மூஸையே போட்டுக்கிட்ட பாரு. இப்போ பாரு மேட்சை பாரு, பிராக் லெஸ்னர் மேட்ச் மாதிரி தான். சூப்பர்மேன் பஞ்ச், ஸ்பியர், மேட்ச் ஃபினிஷ், ஹை ஃப்ளே மூவ்ஸ் எல்லாம் இருக்காது. நீ டீன் ஆம்ப்ரோஸ் மேட்சை பார்த்துருக்கியா, செத் ரோலின்ஸ் மேட்சை பார்த்துருக்கியா, அந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸோட மேட்செல்லாம் இருக்காது அப்படிங்கிற நெகட்டிவிட்டி இருந்தது. குறிப்பாக என்னடா இவனுக்கு எப்போ பார்த்தாலும் சாம்பியன்ஷிப். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் 2 வருஷத்துலேயே கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனார். WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார், டாக் டீம் டைட்டில் வின் பண்ணார், அண்ட் யுனைடெட் டைட்டில், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் எல்லாத்தையுமே வின் பண்ணார். ஆனால் இதில் நான் ஒரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். வின் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கர் ரேஜின் இல்லை, எல்லாம் கடமைக்கு வின் பண்ணுற மாதிரி வின் பண்ணார். 30 நாளில் தோக்குறது, 18 நாளில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோக்குறது, ஒரே நாளில் WWE சாம்பியன்ஷிப்பை தோத்தார். அடுத்து 16 நாளில் தோத்தார், 38 நாளில் தோத்தார். யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா 38 நாளில் ரீகுலிஸ்டே பண்ணிட்டார். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பை அதிக நாட்கள் வச்சுக்க மாட்டார். ஆனால் சாம்பியன்ஷிப்பாக மோதிக்கிட்டே இருப்பார். என்னடா அது இவர் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டே இருக்கிறாரு, ஒருக்காக மோதினா பரவாயில்ல, பிராக் லெஸ்னர் கூட 50 தடவை மோதார், அது 51வது தடவை தான் வின்னும் பண்ணுவார் அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு இருந்தது. இது ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா கடுப்பான விஷயமா இருந்தது. சரி, செகண்ட் ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட எது பிடிக்காது? ரொம்ப டிவி டைம் கொடுக்குறது. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வரதில்லை, ஆனால் அந்த டைமில் ராலை வச்சு 3 மணி நேரம் ஷோனா 1 மணி நேரம் ரோமன் வச்சே காட்டுவானுங்க. ரோமன் வந்தாலே ரா ஹிட்டுப்பா, ஷோ டிஆர்பி ரைட்டு ஹை அப்படிங்கிற லெவலுக்கு WWE வந்துருச்சு. அதுக்குன்னு சொல்லிட்டு ரோமனை வச்சே மூவ் பண்ணிட்டு விட்டுருந்தானுங்க, ரொம்ப முண்டல் கொடுத்தானுங்க. இது ஃபேன்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. அடுத்தது ட்ரைபல் சீஃப் கேரக்டருக்கு வரலாம். ட்ரைபல் சீஃப் கேரக்டர் வந்ததுக்கப்புறமா அவருடைய ரசிகர்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் WWEக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆச்சு, பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ட்ரைபல் சீஃப் ஒரு பெரிய கேரக்டர் எடுத்துருக்காரு, யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கார். ஆனால் அந்த டைமில் ஒரு ஹிண்டை கொடுக்காரு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ். என்ன தெரியுமா, நான் வந்து ஃபுல் டைம் ராஸ்லர்லாம் கிடையாது, இதுக்கப்புறமா நான் ஒன்லி பேப்பரியில் மட்டும்தான் சண்டை போடுவேன். வேணா மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்மாக் டவுனில் மேட்ச் வைங்க, அதில் விளையாடுவேன். வாரம் ஸ்மாக் டவுனுக்கு வருவேன், ஆனால் ஒன்லி ப்ரமோ மட்டும்தான், பேசுகிறது மட்டும்தான், சண்டையெல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டார். அடுத்தது 2022 அவரை டபுள் சாம்பியனாக ஆக்கிட்டாங்க. ஆனதுக்கப்புறமா அந்த ஃபுல் டைம் ரெஸ்லரில் தான் நாங்கள் போய்க்கிறோம். ஸ்மாக் டவுனுக்கு வருவேன், அதுவும் எப்பமா தான் வருவேன், அதுவும் முக்கியமான பேப்பரில் மட்டும் தான் நான் சண்டை போடுவேன், எல்லா பேப்பருக்கெலாம் சண்டை போட மாட்டேன். இது ஃபேன்ஸ் மத்தியில் கூட கொஞ்சம் கடுப்பாகிட்டுது. ஏன்னா அவர்கிட்ட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்குது, WWE டைட்டில் இருக்குது, ரெண்டுத்தையும் வச்சுட்டு அவர் வீட்டில் இருந்து போகிறான். அப்போ இங்கே யார் வந்து சண்டை போடுவா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஹேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மைதான். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துருக்கலாம். ஏன்னா இப்போ தான் அவர் வளர்ந்து பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு. இந்த டைமில் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் பெருசாகிட்டார். அதுக்குள்ளே WWE விட்டு போயிட்டு பார்ட் டைம் ஆகிட்டாருன்னா இந்த லெவலுக்கு வந்துருப்பாரா? மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 16 வருஷமாக ஃபுல் டைம் ரெஸ்லராக இருந்தார். அதே மாதிரி ஜான்சனா மாதிரியே நம்ம ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு வரை இருக்கலாம், ஃபுல் டைமாக இருக்கலாம். வேண்டாம், ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். இன்னும் ஒரு 6 வருஷமாக ஃபுல் டைமாக இருந்து அதுக்கப்புறமா பார்ட் டைமராக மாறலாம். இப்போவே பார்ட் டைமராக மாறிட்டார். சரி, அவருடைய ஹெல்த் இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூ பெருசாக சொல்கிறது இல்லை, ஆசை, பேராசை. இந்த பேராசை உனக்கு இப்போவே தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸும் கேட்குறாங்க. இப்போ ஜான்சனாக்கு வந்துச்சுன்னா இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு போயிருக்காரு, ராக் மாதிரியே நான் வரணும், ராக் மாதிரியே நான் ஹாலிவுட்டில் போய் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸில் நடிக்கணும்னு ஆசை வந்துருக்குது. சரி, ரோமன் ரெயின்ஸை ரெஸ்லிங்கில் லவ் பண்ணாங்க, ஓகே. ஆக்டிங்கில் லவ் பண்ணுவாங்களா?
அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபீல்டில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு. பட் ஆனால் இதுக்கப்புறமா பெரிய பெரிய மூவிஸ்லாம் நடக்கும்போது அதில் சக்ஸஸ் ஆகுமா, சக்ஸஸ் ஆகட்டா WWE விட்டுருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுவும் ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நெகட்டிவான விஷயம். ரோமன் ரெயின்ஸ் ஏன் ஹாலிவுட்டையே பெருசாக பார்க்குறாரு, WWE நல்லா சேலரி வாங்காரு, எப்போ தான் மேட்ச் விளையாடாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் WWE இருக்கலாமே, இந்த ஹைப்பு கொடுத்தும் ரோமன் போகிறதானே நிற்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. சரி, மூணாவது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட வின்னிங். ஆக்சுவலி அவருடைய ஹில்டனில் போய்க்கு ஒவ்வொரு ஹீல் ரெஸ்லர்ஸும் வின் பண்ணும்போது கூட ஹெல்ப்பு கேட்டுக்குவாங்க. ஆனால் ரோமன் நிறைய மேட்சஸில் ஃபுல்லாக இப்போ எலிமினேஷன் சேம்பர் வரைக்கும் அவருடைய பிளட் லைனுடைய உதவியை பெரும்பாலும் எதிர்பார்ப்பார். பிளட் லைன் வந்தால் தான் ரோமன் ரெயின்ஸ் திரைப்பார் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். இது அவர் ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கும். என்னடா அது ரோமன் ரெயின்ஸ் சண்டை போடுறாரு, எப்போ பார்த்தாலும் அந்த பிளட் லைன் இறக்கிட்டு இருக்காருங்க, தலைவர் ஒழுங்காக சண்டை போடுறத பார்க்க விடமாட்டேங்கிங்கடா அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் கேட்க தோணும். அந்தளவுக்கு பிளட் லைனோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். சரி, நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, பிளட் லைன் இருக்கிறனால தான் ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொல்லிடுவாங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறாங்க. இப்போ சொன்னதை தவிர்த்துட்டு வேற மைக் ஸ்கில் அது இதுன்னு சொன்னாலும் ரோமன் ரெயின்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிட்டாரு. டெவலப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் WWE போகிறேன்னு சொல்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். இதை தவிர்த்து ரோமனுடைய ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போடுறது இப்படி அப்படின்லாம் சொல்லலாம். ஆக்சுவலி மிந்தியோட கம்பேர் பண்ணும்போது ரோமன் அவருடைய கேரக்டர் ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸ் வந்தால் கண்டிப்பாக ஒரு 2 லட்சம் பேர் ஸ்மாக் டவுன் அதிகமாக பார்ப்பாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பை நல்லாவே தக்க வச்சிருக்காரு. மெட்கண்டல் செல்லில் அவருடைய அந்த எக்னாலஜி போட்ட டிஷர்ட்டே பார்த்தீங்கன்னா அப்படி விற்குது. அதில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப்பில் இருக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேன்ஸு ஏன் பிடிக்கல அப்படின்னா இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஃபேன்ஸு மிந்தி பூ பண்ணாங்க, இப்போ நல்லாவே ஷேர் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமன் டெவலப் பண்ணிட்டாரு. சரி, ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ரசிகர்களுக்கு ஏன் பிடிக்குது, ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டைலை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. நம்ம சேனல் தான் டெர்மினேட் ஆகிட்ட எல்லா வீடியோவும் போயிடுச்சு. சரி, இந்த மாதிரி கொஞ்சம் ரோமன் ரசிகர்களுக்காக ஒரு சில வீடியோஸ் போடலாமே அப்படின்னு தோணுச்சு. எப்பவுமே பாசிட்டிவாக போட்டால் நல்லா இருக்காது இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ரசிகருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியாக போடுறோம், அவரை ஏன் ரசிகர்களுக்கு பிடிக்குது, இந்த ரசிகர்களில் நமக்கு பிடிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசுகிறோன்னா அவரை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம சொல்லணும். சும்மா ஒரு ரசிகர் டாப்பாக இருக்கார் அவருக்கே முட்டு கொடுக்கக்கூடாது. அவருக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அதையும் சொல்லணும்ல. இதை நான் இவருக்கு மட்டும் சொல்ல போகிறது இல்லை, ப்ராக்கு கருத்து சொல்ல போகிறேன், ட்ரூ மேக்கின்டருக்கு சொல்ல போகிறேன், எல்லாருக்குமே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மங்களகரமாக ரோமன் ரெயின்ஸ் ஆரம்பிப்போமே, ஏன்னா அவர் தானே டாப்பாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்து எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோமன் ரெயின்ஸை ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இப்போ சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க, திருத்திக்க நான் முயற்சி பண்ணுறேன். ரோமன் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பண்ணிங்கன்னா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் தான். தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பா. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரோமன் ரெயின்ஸை ஏன் பிடிக்காதுன்னு. அதில் ரோமன் ரெயின்ஸை ஓவர ஹைப் காட்டுறாங்கப்பா. சாம்பியன்ஷிப் அவரே தான் வச்சுக்குவாரா, தோக்க மாட்டாரா, பிளட் லைன் உதவி இல்லாமல் ஒரு ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம், இந்த மாதிரி அடுக்கடுக்காக ரோமன் ரெயின்ஸ் மேலே கம்ப்ளைண்ட்டாக வச்சுருந்தீங்க. சரி, அப்போ ரோமன் ரெயின்ஸை கோடிக்கணக்கான பேருக்கு பிடிக்குது. ஏன் பிடிக்குது, அதுக்கான காரணங்கள் இருக்கும்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது ரோமன் ரெயின்ஸை பிடிக்காததுக்கான காரணம், இது ரோமன் ரெயின்ஸை ஏன் பிடிக்குது. அந்த வீடியோட இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிட்டு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆகுனா இதை ஏன்டா சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ தான் கொஞ்சம் வியூஸ் பார்த்தீங்கன்னா பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியணுமே, நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனல் அந்த 1,80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்த சேனல் வந்து யூடியூப் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ அது யூடியூப்லேயே இல்லை. ஸோ இது புது சேனல், அதனால் உங்களுடைய ஆதரவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மூலியமாக தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ் NXT விட்டது இல்லைங்கப்பா, ஷீல்டில் வந்தார்ல, வந்த போதே பார்த்தீங்கன்னா துண்டா தெரிஞ்சார். ஏன்பா இவனை பாருங்களேன், துண்டா தெரிகிறாரு. குறிப்பாக இந்தியர்களுக்கு சாமி நம்ம பாஷை பேசிட்டுடோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மாதிரியே இருக்கிறானே. ஏன்னா பார்க்கறதுக்கே ரோமன் ரெயின்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு இந்தியன் மாதிரி இருப்பார். அதனாலேயே ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக பிடிச்சிடுச்சு. இன்னொன்று, அப்போ ஃபிசிக்ஸ்லாம் எதுவுமே கிடையாட்டாலும் மூவ்ஸ் நல்லா போடுவார். சூப்பர்மேன் பஞ்சு, ஸ்பியரு, அந்த ஷீல்டில் ஹெட்டே ஒரு மாதிரி தான் தெரிவார். ஆக்சுவலி அந்த ஷீல்டோடைய ஹெட்டு டீன் ஆம்ப்ரோஸு, அவர் ஹெட்டு மாதிரி தெரிய மாட்டார். ரோமன் ரெயின்ஸில் ஹெட்டு மாதிரி தெரிவார். அதிகமாக பேச மாட்டார், ஓன்லி ஆக்ஷன் காய். ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணவே முடியாதுப்பா.
யாரை வேணாலும் வச்சு வின் பண்ணிடலாம், ரோமன் ரெயின்ஸ்லாம் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக காட்டினாங்க. சிங்கிள் ரெஸ்லர் ஆனதுக்கப்புறமா அப்படி தான், தொடர் வெற்றி மேலு வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு தான். ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தது. ஜான் சீனா, ராண்டி ஆர்டன் மாதிரியான பெரிய பெரிய லெஜண்ட்ஸையும் பீட் பண்ணார். ஆனால் ஏன் அவரை பூ பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ராண்டி ஆர்டன், ஜான் சீனா இவங்கெல்லாம் டாப்பாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப சுலபமாகவே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் பீட் பண்ணிட்டாரு. ராண்டியோ சரி, ஜான் சீனாவும் சரி, இது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லையே. ரோமன் ரெயின்ஸை அவங்களால பீட் பண்ண முடியலை. ரோமன் ரெயின்ஸ் தான் அவங்கள 2-3 தடவை பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ண முடியல. இது அந்த ரசிகர்களுக்கு ரொம்ப கடுப்பேற்றுது. அவங்க பூ பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது, யூஎஸ்ஏ ஆடியன்ஸ் பயங்கரமாக பூ பண்ணாங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை மட்டும்தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. டேனியல் பிரைன் இருந்தார், செத் ரோலன்ஸ் இருந்தார், டீன் ஆம்பர்ஸ் இருந்தார். அவங்களுக்கு டிவி டைம் கம்மியாக, ரோமன் ரெயின்ஸுக்கு அதிகமாக ஹேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸை ஏன் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய என்ட்ரன்ஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ரெஸ்லர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வழியாக வருவாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆடியன்ஸ் வழியாக வந்தது. ஸோ காலப்போக்கில் அதையும் WWE நிறுத்திட்டாங்க. ரெண்டாவது, அவருடைய தீம் மியூசிக், அவர் வர்றதுக்கும் அவருடைய தீம் மியூசிக்கும் வேறு லெவலில் இருக்கும். அவருடைய என்ட்ரன்ஸ், ஃபைட்டிங் ஸ்டைல். நான் ஆல்ரெடி குறைகளில் சொல்லியிருந்தேன், ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சில மூவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவார்னு. ஆனால் ஒரு சில மூவ்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை ஸ்டைலாக யூஸ் பண்ணுவார். ரோமன் ரெயின்ஸ் சூப்பர்மேன் பஞ்சு போட்டதை பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோலாம் கிளிக் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஐயோ வேறு லெவலில் இருக்கும். தரமாக செஞ்சு விட்ருப்பாரு. செமையாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து லுக்கிமியாவே வென்றவர் அப்படிங்கிற பேர் இருந்தது. ஸோ 2-3 தடவை பார்த்திங்கன்னா அவருக்கு லுக்கிமியா வந்து, கேன்சர் வந்து, அதுக்கப்புறம் மீண்டு எழுந்து வந்திருக்காருல, அதனாலேயே ஃபேன்ஸுக்கு அவருக்கு மேலே ஒரு தனி அபிப்பிராயம் வந்தது. ஸோ பாடுறா எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஃபேன்ஸ், யூஎஸ்ஏ ஆடியன்ஸ் நல்லா வெறுத்துட்டு இருந்தாங்க. வெறுத்த ஆடியன்ஸையும் எல்லாரும் ஷேர் பண்ண வச்சதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரைபல் சீஃப் கேரக்டர். ஆரம்பத்தில் என்னடா இது பிக் டாக் கேரக்டரே ஓகே, ட்ரைபல் சீஃப் என்ன இது, எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது, பரவாயில்ல நல்லா இருக்கியா, நல்லா தானே பண்ணுறாரு. பால் ஹேமன், ரோமன் ரெயின்ஸு, இந்த ஜே ஊசோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் கூட செஞ்சுட்டாரு. இப்போ ஜெமி ஊசோ ஜாயின் பண்ணிட்டார். பிளட்லினா இப்போ ரோமன்பா. ரோமனோட கிமிக் வேறு லெவல். ரோமனை தவிர இப்போது டாப்பே யாரும் கிடையாது. அந்த ட்ரைபல் சீஃபுக்கு யாருமே கிடையாது. இப்போ எல்லாரும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஆரம்பத்தில் குறை சொன்னவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் மீ ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் வில்லத்தனம் பண்ணும்போது என்னடா இது, சரி ஓகே சூப்பராக இருக்கே நல்லா இருக்கே அப்படிங்கிறது போய் ட்ரைபல் சீஃப் வந்துட்டார். எல்லோரும் 1ஆம் நம்பரை தூக்குற மாதிரி கையை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி, வீத ஓன் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் பயங்கர ஃபேம் ஆகிட்டார். கிமிக் பேஸில் பிக்டா கேரக்டரோட அந்த வில்லத்தனத்தை ரொம்பவே பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு. ராண்டி ஆர்டன் எப்படி அவருடைய எபெக்ஸ் கேரக்டரை பயங்கரமாக வெளிக்கொண்டு வந்து ஒரு வில்லாதி வில்லானாக அவதரித்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஆனாரோ, அந்த மாதிரி ட்ரைபல் சீஃப் கேரக்டரில் ரோமன் ரெயின்ஸ் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார். அவருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா கண்ட்ரிலையும் எக்னாலஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ரேஞ்சிங் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாப் 1, இப்போ நம்ம WWE பார்க்காதவங்கள்ட்ட கூட ரோமன் ரெயின்ஸ் தெரியுமான்னு கேட்டால் தெரியுமே அப்படிங்கிற லெவலுக்கு போயிருச்சு. ஏன்னா அவருடைய ஃபிசிக் முந்தி இருந்ததை காட்டிலும் இப்போ ஃபிசிக்ஸை பயங்கரமாக ஏற்றிக்கிட்டாரு. ஃபைட்டிங் ஸ்டைலில் அதை விட பயங்கரமாக ஏற்றிக்கிட்டாரு. மை ஸ்கில் வேறு லெவல். ஒரு காலத்தில் ரோமனுக்கு மைக் எடுத்து பேசவே தெரியாது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பயங்கரமாக பேசுகிறாருங்க. பேசுனா அப்படியே நாட்டியம் ஆடும். அதுவும் அந்த எமோஷ்னலாக பார்லிமெண்ட்டை பேசுகிறது, சாமிசைன்ட்ட பேசுகிறது, அந்த மாடுலேஷனில் பேசுகிறதெல்லாம் பயங்கரமாக பேசுவார். எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஃபேன்ஸ் மத்தியில் கூட கொஞ்சம் இன்ட்ராக்டாக உண்டாக்கிச்சு. இப்போது ரெஸ்லிங் உலகத்துலேயே அதிகமான ரசிகர்களை வச்சுருக்கிறது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸை கண்டிப்பாக சொல்லலாம். என் WWEலேயே டாப் 1 சேலரி வாங்குறது, டாப் 1 ரெஸ்லராக இருக்காது. இதை விட கிட்டத்தட்ட 850 நாள் 900 நாள் ஆயிடுச்சு. 900 நாள் யாருமே பீட் பண்ண முடியாத அன்டிஸ்பியூட்டட் WWE வேர்ல்டு சாம்பியனாக இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் ஃபேன்ஸ் அவரை ஏற்றுக்கிட்டது தான். ஒருவேளை ஒரு பிக் டாக் கேரக்டராக இருந்து இப்போ வந்து சாம்பியனாக இருந்தார்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மிந்தி மாதிரி ஒரு மாதம் கூட ஒரு சாம்பியனாக இருக்க மாட்டார், டக்குன்னு தோற்றுருந்துருப்பார். ஆனால் ட்ரைபல் சீஃப் கேரக்டர் அவருக்கு பயங்கரமான பேரை உண்டாக்கிருச்சு. இப்போ அவர் சாம்பியன்ஷிப்பை தோற்றா கூட ஃபேன்ஸ் என்னடா இன்னும் கூட கொஞ்ச நாள் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோன்ற அளவுக்கு பார்ட் டைம் ஜாப் ரெஸ்லராக இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ட்ராக்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது எல்லாமே ரோமன் ரெயின்ஸ் நம்ம நேசிக்கிறதுக்கான காரணம்.
இப்போ அவருடைய தீம் மியூசிக்காக இருக்கட்டும், அவரோட பிளட் லைனாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், எக்னாலஜி வேர்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர பாப்புலராக இருக்குது. ரோமன் ரெயின்ஸை பிடிக்காதவங்க கூட இப்போ பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. சரி, நான் இப்போ என்னுடைய ஒப்பீனியனை சொன்னேன், ரோமன் ரெயின்ஸை பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம்னு. உங்களுக்கு ஏதாவது சில காரணங்கள் இருக்கும்ல, அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. முக்கியமான ஒரு நல்ல கமெண்ட் இருந்துச்சுன்னா அதை நான் பின் பண்ணி விட்றேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸை ஏன் ரசிகர்களுக்கு பிடிக்கலை, ஏன் பிடிச்சிருக்குது, 2 வீடியோ பார்த்துட்டோம். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், 3 வீடியோ போடுவேன்னு சொன்னேன். 1 ரோமன் ரெயின்ஸை ஏன் பிடிக்கும் பிடிக்காது, ரோமன் ரெயின்ஸுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி. இப்போது நான் வாக்கு கொடுத்த மாதிரி ரோமன் ரெயின்ஸுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை சொல்லணும்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தலைவன் அப்படிங்கிறத தாண்டி எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை தூக்கி வச்சு கொண்டாடுற உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரியே ரோமன் ரெயின்ஸோடைய லைஃப் ஹிஸ்டரியை போட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வளர்ந்தது, பிறந்தது, வளர்ந்தது, எக்ஸட்ரா இதெல்லாம் தேவையில்லை. அவர் குடும்பத்தை பற்றியும் தேவையில்லை. நம்ம அவர் எப்படி முன்னேறி வந்தார் அப்படிங்கிற ஹிஸ்டரியை பார்க்கலாம். காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயராக இருந்திருக்காரு. இதை பார்த்த அந்த டீம் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம டீமில் வந்து நிறைய பேரை வந்து NFL அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இப்போ பெருசு அமெரிக்காவில், அப்போ வந்து ஸ்டார்டிங்காக தான் இருந்தது. 2007 ஒரு டோர்னமெண்ட் எடுக்கிறாங்க, நீ வேணால் போய் பங்கேற, உன்னை செலக்ட் பண்ணுறாங்களா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் போகிறாரு. அவர் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கப்புறமா NFL பிளேயர் ஆகிட்டார். எத்தனை வயசில்? 20 வயசுலேயே ஆகிட்டார். காலேஜ் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, எப்பா நம்ம ஒரு பெரிய பிளேயர் ஆகிட்டோன்னு. போய் அங்கே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இதை பார்த்து அங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா கெனடியன் ஃபுட்பால் லீகல் அப்படிங்கிற ஒரு டீம், ஷார்ட்டாக CFLன்னு சொல்லுவோமே, இன்னும் அந்த கம்பெனி இருக்குது, பார்த்து ரோமன் ரெயின்ஸை நம்ம டீமுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா CFL வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து தோற்று போயிட்டார். செகண்ட் மேட்ச் அப்போ அவங்க அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அவங்க அண்ணன் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு முக்கியமான நபர். அண்ணன் இறந்துட்டா எந்த அளவுக்கு மன வருத்தமாக இருக்கும், அதே வருத்தம் ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்குது. இங்கே மேட்சை கான்ஃபிடன்ட் பண்ண முடியல, 2வது தோற்று போயிட்டார். 3வது மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கால் எலும்பு உடஞ்சிருச்சு, அதுலேயும் தோற்று போயிட்டார். 3 தடவை தோற்று பண்ணால் சும்மா இருக்குமா, எதுக்கடா ரோமன் ரெயின்ஸ் எடுத்தோன்னு சொல்லிட்டு CFL பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ ஆனாய் அவருடைய ஒரிஜினல் நேம், ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. குறிப்பாக ஒன்று சொல்கிறாங்க, என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கான்ட்ராக்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், இப்போதைக்கு நீங்கள் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணணும். அதாவது நான் வந்து இந்த கம்பெனியை விட்டு போகிறதுக்கு காரணம், நான் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன், நீங்கள் இப்போ இன்ஜுரி ஆகிட்டீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஜுரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட்லேருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள், மறுபடியும் இதே கம்பெனிக்கு நாங்கள் கூப்பிட்றோம். ஆனால் இப்போதைக்கு உங்களால் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டுருக்குது, அதை தீர்க்கணும்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும், அப்போ தான் நாங்கள் உங்கள் கான்ட்ராக்டை எண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2007 அவருடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கார் ஃபுட்பாலில். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப டிப்ரெஷன் அதிகம். அண்ணன் ஒரு பக்கம் இப்படி, ஃபேமிலி இப்படி, ரொம்ப போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டார். அடிமையாகி பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளட் வாமிட்லாம் வந்திருக்குது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழகான காதலி இருந்திருக்கா. காதலி சொல்கிறா, நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன், என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக உடைஞ்சு கிடக்குது, தனக்கு ஒரு வேலை இல்லை, எதுவுமே இல்லாதனால காதலிட்ட சொல்லிடுறாங்க, நான் ஒன்றை கல்யாணம் பண்ண போக முடியாதுன்னு. காதலியும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆனால் அவங்க அந்த வயதில் இருக்க கருவை கலைக்கலை, தனியாக இருந்தாலும் அந்த கருவை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 10 மாதம் போராடி பிள்ளையை பற்றி, பிள்ளைக்கு 1 வயதாகுது, 2 வயதாகுது, அவங்களே வளர்க்குறாங்க. ரோமன் ரெயின்ஸோடைய உதவி இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்து வளர்க்குறாங்க. அது உண்மையிலேயே பாராட்டதங்கணும். ரோமனுக்கு என்னாச்சு அப்போ அந்த 3 வருஷம் கேட்டிங்கன்னா, ரோமனுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சருக்கு போராடி அதுக்கப்புறமா மது, ட்ரக்ஸ் இதெல்லாம் விட்டுக்கிட்டு கொஞ்சம் நீட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து, சரிப்பா நம்ம ரோசி வந்து WW ஒர்க் பண்ணால் நாங்களும் WW ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஸோ இதனால் WW வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா FCW ஃப்ளோரிடா சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதில் ட்ரைனிங் எடுத்து நீ நல்ல ட்ரெயினரான அவங்க WW கூப்பிட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல ரோமன் ரெயின்ஸும் அக்செப்ட் பண்ணி அங்கே போய் சண்டை போடுறது தான். FCW சண்டை போட்டுருக்கும் போதே நம்ம டஸ்டி ரோட்ஸோடைய இன்வால்மெண்ட் இருக்குது. டஸ்டி ரோட்ஸுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால FCWலேருந்து ஸ்டேட்டாக NXTயில் பெரிய ராஸ்டராகவே அவர் காட்ட ஆரம்பித்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பேரை கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸோடைய அப்பாவான டஸ்டி ரோட்ஸ்.
நல்லா நோட் பண்ணியிருக்கோங்க. அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸ் கூட தான் இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஃபீட் போகிறாரு. அதுக்கப்புறமா சிஎம் பங்குடைய அந்த 3 பேர் கொண்ட அந்த ஷீல்டு அப்படிங்கிற டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நபராக பார்த்தீங்கன்னா 2 பேருடைய சப்போர்ட், ஒன்று வின்ஸ் மெக்மேன், இன்னொன்று டஸ்டி ரோட்ஸ். இவங்களுடைய சப்போர்ட்னால பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஒரு மெம்பர் ஆகி ஷீல்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டி படைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஷீல்டு செய்த சாதனைகள் அப்படிங்கிறது மேலே ஷீல்டு டீம் டபிள்யூபிள்யூடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எவல்யூஷனாக மாறிடுச்சு. எவல்யூஷன் டீமையே தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு அவங்களுடைய க்ரோத்திங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து பிரிய வேண்டிய நிலைமை, ரோமன் ரெயின்ஸ் பிரிந்து போயிட்டார். பிரிந்து தனக்காக ஒரு அடையாளத்தை தேடி போயிட்டார். ஸோ ஷீல்டில் இருக்கும்போது ஒருக்கா டபிள்யூபிள்யூ டாக் டீம் டைட்டில் வின் பண்ணவர். அதுக்கப்புறமா செகண்ட் டைட்டிலே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ டைட்டில் வின் பண்ணுறாரு. பட் ஆனால் ஒரே ஒரு நாள் தான் சாம்பியனாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட சாம்பியன் இல்லை. 1 மணி நேரம் என்ன, 5 நிமிஷம் கூட நம்ம ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் இல்லை. அதுக்குள்ளே ஷேமஸ் கேஷிங் பண்ணி அவர் டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆகிட்டார். ஸோ செகண்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 16 நாள் தான் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக வச்சிருந்தது. அதுக்கப்புறமா ரெசல்மேனியாவில் சாம்பியன் ஆனார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சாம்பியனால குறுகிய நாட்கள் சாம்பியனாக இருந்து அப்பவும் பார்த்தீங்கன்னா டைட்டில் தோற்று போயிட்டாரு. இப்படி குறுகிய நாட்களே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸில் சாம்பியன் ஆக்குறது, அதுக்கப்புறமா தோக்க வைக்கிறது, இதே தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ரொட்டேட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், யூஎஸ் சாம்பியன்ஷிப் எல்லாம் வின் பண்ணிட்டாரு. ப்ராக் லெஸ்னரை பீட் பண்ணி அவரும் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டார். இந்த நேரத்தில் தான் அவருடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கு லுக்கீமியா, கேன்சர் வந்துடுச்சுப்பா. கேன்சர் வந்தோன்னா ரோமன் ரெயின்ஸ் தன்னோட யூனிவர்சல் டைட்டில் தூக்கி உதறி தள்ளிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் மறுபடியும் சாம்பியன் ஆகிட்டார். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சர்லேருந்து ஒரு சில படங்கள்லாம் நடித்தார். சரி, கேன்சர்லாம் சரியானதுக்கப்புறம் மீண்டும் மல்யுத்தத்துக்கு வந்தார். அந்த வருஷம் ரெசல்மேனியாலையும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டரை ஃபேஸ் பண்ணி நல்ல மேட்ச் எல்லாம் கொடுத்தாரு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஜாபர் தான். ஆனால் அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா கோல்டு பர்கர் டிஃபெண்ட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பான ஒரு பிக்கஸ்ட் வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு ரோமன் ரெயின்ஸுக்கு கிடச்சிது. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதை கண்டு பயந்தாருன்னா அவரை கண்டே அவர் பயந்துருக்காரு. ஐயோ, கொரோனா வேறு பயங்கரமாக பரவிட்டு இருக்கே, நமக்கு வேறு உடம்பு சரியில்லையே, சண்டை போட்டால் நமக்கு எதாவது ஆயிருமேன்னு சொல்லிட்டு டோட்டலாக உதறி தள்ளிட்டார். நான் வந்து ரெசல்மேனியாவுக்கு வரமாட்டேன்னு. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சது தான், அவரால் பிரான் ஸ்ட்ரோமன் வந்து யூனிவர்சல் சாம்பியன் ஆகிட்டார். அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. தன்னுடைய உடம்பை மெருகேற்றி இதுக்கப்புறமா நான் ரிட்டர்ன் ஆகும்போது கிங்காக தான் ரிட்டர்ன் ஆவேன் அப்படிங்கிறத அவரே பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணிட்டாரு போல இருக்குது. கேஜிஎஃப் படத்தில் ட்விஸ்ட் வைப்பாங்கள்ல, அதே மாதிரி நம்ம ரோமன் ரெயின்ஸோடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இதுதான். ட்ரைபிள் சீஃபாக வந்தவர் இது நாள் வரைக்கும் அவர் தான் ட்ரைபிள் சீஃபாக இருக்கார். 2020 வந்த ட்ரைபிள் சீஃப் இது நாள் வரைக்கும் யாராலும் எவராலும் அசைக்க முடியாத அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கார். கிட்டத்தட்ட 909 நாள் இது நாள் வரைக்கும். மேபி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1000 நாள் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனாக இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு அசுரனாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வளர்ந்து நிற்காரு. ஆரம்ப காலத்தில் ஒரு ட்ரைபிள் சீஃப் கேரக்டருக்கு பதிலாக பிக்டாக இருக்கும்போது ஓட்டி தள்ளவங்க பல, அவமானங்கள் பல, அவரை குப்பையெல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிறாங்க. ஒரு தடவை மனித பேங்கெல்லாம் தூக்கி ஒரு ரெசலர் பார்த்தீங்கன்னா மண்டையில் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அசிங்கலிங்களையும் அவமானங்களையும் கடந்து இப்போ அவர் தான் டாப்பு. ரோமன் இல்லாட்டா டபிள்யூபிள்யூ ஓடாதுப்பா அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிட்ட. டபிள்யூடபிள்யூவில் ஒரு வியூவர்ஷிப் அதிகமாக வருதுன்னா அதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு இம்பாக்டையும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டாரு. ரோமன் இல்லைன்னா ஸ்மாக்டவுனே இல்லைப்பா அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவருடைய மவுஸ் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. இதுக்கப்புறமா ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை டிஃபீட் பண்ணி மோத போகிறாரு. அதில் ஒரு வேளை அவர் வின் பண்ணிட்டாருன்னா லாங்கஸ்ட் ரேஜின் டபிள்யூபிள்யூடைய சாம்பியன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் 1000 டேஸ் சாம்பியன் அப்படிங்கிற ரேஜினையும் அவர் படைப்பார். பட் ஆனால் அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியா வரைக்கும் சாம்பியன் இருக்காரா, அதாவது ரெசல்மேனியாவுக்கு அப்புறமும் சாம்பியனாக இருக்காரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ரோமன் ரெயின்ஸோடைய ரெஸ்லிங் கெரியரை பற்றி சொல்லிட்டேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லை, பல ரெஸ்லர்ஸை பற்றி சொல்ல போகிறேன், காத்துருங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. டபிள்யூடபிள்யூல எத்தனையோ ரெஸ்லர்ஸ் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போதைக்கு டாப் 1 ரெஸ்லராக இருக்கார். அவரை வீழ்த்ததுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில பேர் சொல்லுவாங்க ரோமன் ரெயின்ஸ் அப்படி நேர்மையாக எத்தனை பேரை பீட் பண்ணியிருக்காருன்னு. உண்மைதான், ரோமன் ரெயின்ஸ் அதிகமான அளவு பெரிய ரெஸ்லர்ஸ் கூட மோதும்போது கண்டிப்பாக அவருடைய பிளட் லைனுடைய உதவியின் மூலியமாக மட்டுமே வெற்றி பெற்றிருக்காரு. இதை நம்மளால எல்லாருமே ஏற்றுக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு ஒரு டாப் 1 சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இந்த வீடியோ நான் போடலாமா வேண்டாமான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை கேட்கும்போது
துணிஞ்சு நீங்கள் போடுங்க, ரெஸ்லிங் கண்டென்ட் தானே, ஏன் ரோமன் ரெயின்ஸுக்கு மட்டுமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எல்லாருக்குமே சொல்கிறீங்க, அதனால் தைரியமாக போடுங்கன்னு சொன்னீங்க. அதனால் தைரியமாக இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட கெரியரில் ட்ரைபல் சீஃபாக இருந்து அவர் பிக்கெஸ்ட் மேட்ச் ஆடினது தான். அவர் ட்ரைபல் சீஃப் ஆனதுக்கப்புறமா ஒரு பிக்கெஸ்ட் மேட்சிங் கேட்டிங்கன்னா எட்ஜி வெர்சஸ் டேனியல் பிரையன் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்குள்ள ரசல் மீனியாவில் நடந்த மேட்ச் தான். இது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியுமே இந்த அளவுக்கு ஹைப்பாக இருந்துச்சுன்னு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் எதுவுமே இல்லாட்டாலும் ரோமன் ரெயின்ஸ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா எட்ஜி அண்ட் டேனியல் பிரையனை வீழ்த்தி நான் தாண்டா கெத்து அப்படிங்கிறத எல்லார் மத்தியிலையும் நிரூபிச்சிருப்பார். இதில் ஜே உசோ இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். மற்ற டேனியல் பிரையன் இருக்கார், எட்ஜி இருக்கார். அவங்கள காட்டிலும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சிங்கிளாகவே சமாதி கட்டினார். பெரிய லெவலில் அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. 2 பேருக்குமே அட் அ டைம் சமாதி கட்டி வின் பண்ணார். ஆனால் அதே எட்ஜி கூட மணி இன் தி பேங்கில் விளையாடும் போது அப்படி தருமன்னார். மேட்சே ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. பட் ஆனால் மேட்ச் முழுக்க ஜே ஊசோட இன்வால்மெண்ட்டும் ஜெமி ஊசோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூட அவருக்கு சப்போர்ட்டிங்க இன்னொரு பிரதரான செத் ரோலின்ஸ் வேறு. அவரும் வேறு சேட்டப் பண்ண கடைசியில் எட்ஜி பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார். செத் ரோலின்ஸோட இன்வால்மெண்ட்லாம் அந்த மேட்ச்சில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதன் மூலியமாக தான் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை மணி இன் தி பேங்கில் ரீட்டைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரே வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஊசோஸோட இன்வால்மெண்ட்டும் அதே நேரத்தில் செத் ரோலின்ஸோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான்சனுக்கு ரொம்ப க்ளீனாக யாருமே இல்லை, தனியாக தான் சமாதி கட்டினார். டீமன் பேலருக்கும் பார்த்தீங்கன்னா சமாதி அண்ணன் கட்டிட்டாரு. ஆனால் பிராக் லெஸ்னர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டார். பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவலில் மோதினார். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெமி அண்ட் ஜே உசோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணார். ரெசல்மேனியாலையும் பார்த்தீங்கன்னா ஜெமி அண்ட் ஜே உசோ பால் ஹேமனுடைய ஹெல்ப்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதில் தான் அவர் அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். ஸோ இதாச்சும் பரவாயில்ல, இதிலலாம் கொஞ்சம் தான் ஹெல்ப்பு. ஆனால் முழுக்க 5 vs 1 அப்படின்னு ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா சம்மர் ஸ்லாமில் பிராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடந்திருக்கும். அதில் முழுக்க ரோமன் வெர்சஸ் பிராக்ல நடக்கலை, பிளட் லைன் வெர்சஸ் பிராக் தான் நடந்துச்சு. அந்தளவுக்கு பால் ஹேமன் கூட இறங்கி பிராக் கூட சண்டை போடுறதுக்கு நிற்கிறாரு. அந்தளவுக்கு மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு டாமினேஷன் இல்லாமல் பிளட் லைன் பிரதர்ஸே டாமினேஷன் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா 1 vs 5 தான். ஏன்னா 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இந்த மேட்சும் கொண்டு போனாங்க. சாரிப்பா, 1 vs 4. நம்ம சோலோ சிக்காவா கிடையாது இல்லை இந்த டைமில். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் பால் ஹேமன் அண்ட் ஜேமி அண்ட் ஜே உசோ வெர்சஸ் பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக தான் கொண்டு போனார். இதுக்கு மேலே தேரியோட இன்வால்மெண்ட்டு அந்த பொட்டியும் தூக்கி தூர போட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிராக் லெஸ்னர் வின் பண்ணலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் தலைவன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பலாக எல்லாரையுமே சேர்த்து 4-1 மேட்சாக இந்த மேட்ச்சில் ஒரு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. சரி, அடுத்தது ரோமன் ரெயின்ஸுக்கு பிக்கஸ்ட் ஹெல்ப்பாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கும் ரோமன் ரெயின்ஸும் மேட்ச்சில் சோலோ ஸ்டிக்காவா. ஆக்சுவலி இந்த மேட்ச் ஒரு பெரிய மேட்ச்சு. இதில் யாரை வேணாலும் மன்னிப்பேன், டைசன் ஃபியூரி மன்னிக்க மாட்டேன். இடையில தேடி வந்து மணி இன் தி பேங்க் கேஷிங் பண்ண வரும்போது யாரோட டிஸ்டர்பரும் கூடாது, மேட்ச் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் நொட்டிகிட்டு இருப்பாராம். சோலோ சிக்கா வரும்போது அவனை கீழே தள்ளி விட வேண்டியது தானே, அவன் அட்டாக் பண்ணால் மட்டும் நிமிர்ந்து நிற்பாரான். சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த மேட்ச் முழுக்க ட்ரூ மேக்கிண்டர் தான் நியூ சாம்பியன் ஆவார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் இருந்தது. பட் ஆனால் அதை தகுத்து எறிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்ம அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவருடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை சோலோ சிக்காவை மூலியமாக ரீட்டைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய மேட்சஸ் விளையாடிருக்கலாம், சின்ன மேட்சஸ் தான். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட நம்ம அண்ணன் விளையாடி இருப்பார். இதில் ஊசோஸ் வந்து தடங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தடங்களாக கெவின் ஓவன்ஸ் சமி ஜெயின் இருக்கிறாங்க. ஆனால் இடையில சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியே வந்து மேட்ச்சில் டிஸ்டர்பாக இருக்க வெளியே போன அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமும் தலையில் முக்காடெல்லாம் போட்டுட்டு வந்து ஸோ ரோமன் ரெயின்ஸை தோக்கடிக்கிறதுக்காக சம்மூன் ஸ்மேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ்க்கு போட்டு இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வியர் போட்டு வின் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மேட்ச் ஒரு கிளியரான ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கிளியரான ரிசல்ட்லாம் முடிச்சிட்டாங்க. ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் கூட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் கூட ஜெமி ஊசோ வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஜெமி ஊசோ சோலோ சிக்காவெல்லாம் யாருக்காக? ரோமன் ரெயின்ஸுக்காக. ஏப்பா சாமி ஜெயினு கூடயே ரோமன் ரெயின்ஸ் க்ளீனாக வீழ்த்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க.
இப்போ சொன்னது எல்லாமே பெரிய பெரிய பேப்பர்ஸில் ரோமன் ரெயின்ஸ் ஹெல்ப் பண்ணவங்க. இதை தவிர்த்து ஜான்ஸ்னா, ரிடிலு, ஈவன் பார்த்தீங்கன்னா எட்ஜ் மாதிரி டேனியல் பிரைன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேப்பரில் சிங்கிளாகவே மற்றவங்களோட ஹெல்ப் மூலயமா இல்லாமல் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணியிருந்தாலும் இப்போ சொன்ன மேட்சஸ்லாம் மற்றவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பிளட் லைன் பிரதர்ஸ் ஹெல்ப் மூலியமாகவும் அதேமாதிரி சித்ரோலன்ஸோடைய ஹெல்ப் மூலியமாகவும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸ் வீழ்த்திய 10 லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். விருப்பம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. லைஃப் ஹிஸ்டரி, அவர் ஏன் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே போட்டுட்டோம். இதுக்கப்புறமா போடுறது எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ராக் லெஸ்னருடைய ட்ராக்குக்கு போக வேண்டியதான். சரி, தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை